குழந்தை வரம் தரும் வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தி கணநாதனை வழிபட மறவாதீர்கள். உத்தராயண காலத்தின் 5வது மாதம் வைகாசி மாதம். இளவேனில் எனும் வசந்த காலம் இது. வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்பர். இந்த மாதத்தில் வரும் அனைத்து விசேஷங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. நாம் வாழ்வில் நல்ல காரியங்களை செய்தால் நன்மைகளையும், தீய காரியங்களை செய்தால் தீமைகளையும் அனுபவிக்கின்றோம். இவற்றை கர்ம வினைகள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எப்படிப்பட்ட கர்ம வினைகளையும் தீர்க்கும் அனைத்து உலகங்களுக்குமான நாயகனாக இருக்கின்றார் விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானை சதுர்த்தி தினத்தில் வழிபட்டால் நாம் பெறாத நன்மைகளே இல்லை என கூறலாம். அந்த வகையில் வைகாசி மாத தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் என்னென்ன என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். சங்கடகர சதுர்த்தி விரதம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி விரதத்தை தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்றும் சங்கஷ்ட அரண சதுர்த்தி விரதம் என்றும் கூறுகின்றன. விநாயகப் பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது. தேய்பிறை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது. அந்த நன்னாளைத்தான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வருகின்றோம். சங்கடம் என்றால் துன்பம் என்றும், அற என்றால் ஒழிப்பது என்றும், சங்கடகர என்றால் சங்கடங்களில் இருந்து விடுதலை, அதாவது துன்பங்களில் இருந்து விடுதலை என்பதாகும். சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்வதன் மூலம் அனைத்து விதமான துன்பங்களும் தடைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டியில் விரதம் இருப்பார்கள். அதுபோல வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும். வழிபாட்டிற்கும் விரதம் இருந்து இறைவனின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற மாதமான வைகாசி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. சங்கடகர சதுர்த்தி வழிபடும் முறை. சதுர்த்தி அன்று அதிகாலை நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாயகனாகிய விநாயகப் பெருமான் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும். முழு நேரம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அன்று முழுவதும் விநாயகருக்குரிய மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் மற்றும் பாடல்களை பாடி வழிபட வேண்டும். சதுர்த்தி அன்று மாலை ஆலயத்திற்கு சென்று பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ள வேண்டும். விநாயக பெருமானுக்கு வெள்ளை எருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சங்கடகர சதுர்த்தி தினத்தில் ஆலயத்தை 8 முறை வலம் வருதல் சிறப்பானதாகும். அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். சங்கடகர சதுர்த்தியின் மகிமை. ஜோதிட சாஸ்திரத்தின்படி விநாயகர் கேதுவின் அம்சம். கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளை, தோஷங்களை போக்கக்கூடியவர் சந்திர பகவானும். தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று விநாயகப் பெருமானை நினைத்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள் எனும் பிறைகள் வளர அருள் பாலித்தார். விநாயக விரதத்தை அங்காரகன் அனுஷ்டித்து நவகிரகங்களில் ஒன்றான பதவி பெற்றதால் சங்கடகர சதுர்த்தி விரதம் அங்காரக சதுர்த்தி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அனுமன் சீதையை கண்டதும், தமயந்தி நலனை அடைந்ததும், அகலிகை கௌதமரை அடைந்ததும், பாண்டவர்கள் துரியோதனனை வென்றதும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால் தான். சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பதனால் ஏற்படும் பலன்கள். மன அமைதியும் சந்தோஷமும் பெருகும். விநாயகர் ஞானத்தின் கடவுள் என்பதால் அவரை வழிபடுவதன் மூலம்
அறிவும் ஞானமும் வளரும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிலவும். அனைத்து விதமான கஷ்டங்கள் மற்றும் தடைகள் விலகும். நினைத்த காரியம் கைகூடும். வீண் பழி அகலும். பகைவர்களும் நண்பர்கள் ஆவார்கள். சனி பகவானின் பார்வையால் ஏற்படும் தோஷங்களும் சகல நோய்களும் நீங்கும். இந்த முறையில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்கள் எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.